உங்களுக்காக வீடியோ ரெக்கார்டர் ஆடியோ ரெக்கார்டர் எல்லாம் வேலை செய்யுது போங்கம்மா பித்த எல்லாம் நல்லா இருக்கு அடக்கிழவைக்கு கவலையா பாரு நட நட அந்த டோரை மூடிட்டு ஓடிவாங்க நல்ல பிள்ளை மாதிரி வெரி குட் பாத்தீங்க இதுதான் நம்ம வீட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் செத்து சொன்னாங்க Okay, hi guys, welcome to your channel AK. நான் உங்களோட AK இன்னைக்கு சமைக்க போகிறது வந்து ஸ்பாகிள் வந்து பார்த்தோம்னா இதான். ஸோ எடுத்து வச்சிருக்குது, க்ரீனும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது guys. ஸோ இதை தான் நாங்கள் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். வீடியோ எடுத்துருந்து சொல்லி கொண்டிருக்க போகிறேன். என் அம்மா சமைக்க போகிறாங்க. ஓகே ஓகே லெட்ஸ் கோ. வாங்க வாங்க. இப்போ பார்த்தோம்னா எங்களை மேடம் வந்துட்டாங்க. ஸோ வணக்கம் மேடம், வாங்க வாங்க. நீங்கள் என்னை செஃப்பு. ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தோம்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த பலகையை இதில் வைக்கணும். ஆனால் பலகை வைக்க முதல்ல நீங்கள் கீழே ஏதாவது ஒன்று விரிக்கணும், ஈரமான துணி உண்டு. ஓகே அப்படியே அதுக்கு மேலே பலகையை நீங்கள் வச்சிங்கன்னா ஓகே. உங்களுக்கு ஸ்பாகிள் கட் பண்ணுறதுக்கு பலகை வேணும்னு தெரியாது. அதுவும் வேண்டி வச்ச பலகை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு தீராதுன்னா நீங்கள் தான். ஓகே ஓகே. இப்போ அப்படியே சரி, அது உங்களோட சாய்ஸ், யுவர் சாய்ஸ். எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கழுவாம எதையும் செய்கிற விருப்பம் இல்லை. இங்கே கழுவி இருக்கும் ரெண்டாலும் கழுவாம செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இப்படித்தான் மக்களை வீடியோக்காக ஊரே ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. சுத்தம் அப்பவும் சுதந்திரம். ஓகே ஓகே கழுவியாச்சு. நீங்கள் வந்து ஸ்பாகிள் எடுங்கோ சட்டியில் இருந்து. ஸோ ஓகே எடுத்தாச்சு. இதில் இருக்கிற ரப்பர் பேண்டை கலட்டணும். கலட்டணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இதெல்லாம் தெரியாமல் நான் சமைக்கல அம்மா. ஓகே வீட்டில் 2 சமையலை சமைச்சிட்டு இப்படி தான் பிள்ளைகிட்டு இருக்கானுங்க. ஆளும் கட்ட கதையை பாருங்க, என்னை விட வாயும் போகாது. ஓகே செய்யணுமெண்டா இந்த கீழே வந்து இதை திருப்பி வச்சுட்டு பலகை இந்த நீட்டுப்பாடு திருப்பி வையுங்க. எல்லாத்தையும் ஒன்றா வைக்கலாது தானே, வச்சு வெட்டேலுமா உங்களால் எல்லாத்தையும் ஒன்றா? எஸ் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஓகே அவளால் முடியுமா? ஸோ நாங்கள் ஓகே இப்படியே வச்சு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நீங்கள் வந்து அடியில் வந்து ஒரு இன்னும் குறையுங்க கொஞ்சம். ஓகே ஒரு ஓகே உங்களை சைஸில் வெட்டுங்க, வெட்டி அதை ஒரு ஓரமாக வையுங்க. எங்களுக்கு வந்து சூப் காய்ச்சிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்பாகிளோட இது தெரியுதா? ஓகே அப்படியே க்ரீனிஷ் ஸ்பாகிளும் எடுத்துடுங்க. ஓகே பச்சை கலர் ஸ்பாகிள். ஓகே கைஸ், இந்த ஸ்பாகிள் என்னென்னா வந்து இப்போ சம்மர் வந்து தொடங்கும் போது வந்து சம்மர் இல்லை சாரி விண்டர் முடிஞ்சு ஃப்ரில்லிங் என்ன சொல்லுவோம்ல, அதாவது வந்து இலை துளிர் காலம் தொடங்கும் போது இது வந்து முளைச்சி வரும். நிலத்துக்கு மேலே விலைக்குள்ளே வந்து இதை வந்து மண்ணுக்குள்ளேயே வச்சு வெட்டிடுவாங்க. இந்த முளை தெரிஞ்ச எண்ணெயை வந்து இதை வெட்டிடுவாங்க. அதனால தான் இது ஒயிட் கலராகவும், இது இன்னும் கொஞ்சம் விட்டமெண்டா ரெட் கலராக வந்துடுங்க. ஸோ இது ஒயிட் கலராக இருக்கிற வந்து நிலத்துக்குள்ளேயே வச்சு வெட்டினபடியா. இது வந்து நிலத்துக்கு மேலே கொஞ்சம் வந்தாப்புல தான் வெட்டினது, அதெல்லாம் இது க்ரீனாக இருக்குது. ஓகே அப்படியே இதையும் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வெட்டிடுங்க. ஓகே கூட தான் வெட்டுறீங்க, பரவாயில்ல வெட்டுங்க. கத்தியை வந்து ஆட்டணும், அமர்த்துறது இல்லை. இதுக்கு பேர் உடைக்கிறது, வெட்டுறது இல்லை. அழகாக நான் வெட்டி. ஓகே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நாங்கள் செய்வோமோ அதுதான் செய்ய போகிறோம். ஓகே நீங்கள் ஓகே உடைய இருக்கிறீங்க, இது இப்படி வச்சிடணும். ஓகே கழுவி இல்லை நீங்கள் இது அப்போ நீங்கள் கழுவி வைக்கல, கழுவி இருக்குது எல்லாமே. ஆனால் திரும்ப கழுவி தான் எதை பாவிக்க
Okay. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேரியல் இல்லாததா பார்த்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கட வீட்டில். ஓகே ஓகே, இதை வந்து ஒரு கத்துரை இருக்கும். அது துடைக்க தேவையில்லை. அது எப்படின்னா இதை வந்து ஆக போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் இதில் வைக்கணும். ஓகே, இது நாங்கள் எப்படி வைக்கிறேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இதை வந்து இப்படி வச்சுருவோம் சட்டியில். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருக்குது. வந்து சீவ போகிறோம். இப்படி வச்சு இப்படி சீவணும். விளங்குதா? அதை வந்து வேகமாக சீவணும். இது வந்து சரியில்லை. சரி, ஓகே. சீவிராதா? சீவிராது தான், வெயிட் பண்ணுங்க. இது சரியில்லாத ஒரு இது. ஓகே, நாங்கள் இதிலே சீவிடுவோம். ஸோ இப்படி சீவோம். ஹலோ, ஸ்மைல் ப்ளீஸ். கருப்பி ஒன்றும் இல்லை, உலகம் எடிட் பண்ணுறது தான் எனக்கு இருக்கிற பெரிய ஆபத்தான வேலை. என்னென்னத்தை எங்கே பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு நாள் கேமராவை கொடுத்தேன், அண்டையோட கேமரா கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு. இதே எப்படி செய்யணும்ன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை அப்படி செய்ய தருவேன். ஓகே, அப்படியா? இதாக வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா க்ரீனுக்கும் ஒயிட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. க்ரீனுக்கு வந்து நாங்கள் வந்து பின்னுக்கு இருந்து ஒரு 3 இன்ச்சு விட்டு தான், பின்னுக்கு தான் 3 இன்ச்சு நாங்கள் சீவி இருந்தோம். ஆனால் ஒயிட்டுக்கு நாங்கள் அப்படி சீவ போகிறது இல்லை. இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. நாங்கள் ஒயிட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்டா, ஒயிட்டுக்கு விட போகிறது முன்னுக்கு ஒரு 3 இன்ச்சு. முன்னுக்கு? ஆஃப்கோர்ஸ், க்ரீனுக்கு நீங்கள் பின்னுக்கு 3 இன்ச்சு சீவணும், ஒயிட்டுக்கு நீங்கள் முன்னுக்கு 3 இன்ச்சு விடணும். ஓகே, அதான் வந்து இதை யா இல்லாட்டியும் அது நேரத்துக்கு நேராக இருக்கும். ஓகே ஓகே. இது உங்களுக்கு போதுமானதா? அதுக்குள்ளே ஸ்பார்க்கிள் போகுமா? எஸ். எங்க வச்சு காட்டுங்க எனக்கு பெரிய பச்சை ஸ்பார்க்கில். பச்சை தனியா வெள்ளை தனியா தான் அடிய வைக்கணும். ஓகே, உள்ள போகணும். உள்ள போகணும். அப்போ இதை விட பெரிய சட்டி தான் நீங்கள் போகணும். அப்போ இதுக்கு வெள்ளையே வைப்போமா? வெள்ளையா வைக்கிறேன்னா வச்சு பார்க்கலாம். முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கணும். ஓகே, டைம் வந்து இப்போ 3 மணி. தண்ணியை கொதிக்க வைக்கணுமா? 4 மணி ஆகிட்டு வந்துருக்கு. டைம் வந்து இவங்க இன்னும் சமைக்கிறாங்க சமைச்சிட்டே இருக்கிறாங்க. தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணிக்குள்ள வந்து முதல்ல அடுப்பு போடணும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள வந்து உப்பு நீங்க வந்து இங்க ஒட்டுவே வாசனை வர அளவுக்கு சமைக்க போறது இல்லை. ஸோ அது தேவையில்லை. உப்பு தேவையான அளவு, அது உங்களோட வாய்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததுக்கும் தேவை உப்பு. நான் வாங்கினது இருக்கணும். பிச்சைக்கார குடும்ப மக்களே, வீட்டில் ஒன்றும் இல்லை மக்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை மக்களே. ஆனால் கோபுரோ 12 R6 Mark II கேமரா இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். உப்பு போட்டுட்டிங்களா? போட்டுட்டிங்களா? அஷ்வா, பட்டர் 2 கரண்டி போடுங்க. பட்டர் ஃப்ரிட்ஜில் இருக்கு. எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் வாங்கி வச்சது தெரியாது.
இது மாகரின். ஓகே, இது பட்டர் இல்லை, இது மாஜரின் மக்களே. ஓகே சரி, அதையும் போடுங்க, பரவாயில்ல. பட்டர் இருக்கு. எங்கே இருக்கு பட்டர்? இதுதான் இருக்கணும். பட்டர் இருக்கு. மாஜரின் தான் வாங்கி. என்ன பதறா? ஒருவேளை ஃப்ரிட்ஜுக்கு ஏதாவது வேண்டி ஒழிச்சு வச்சிருப்பானுங்களோ? வேற ஒன்றுமே இல்லை. பட்டர் ஓகே, பட்டர் இருந்தது. சரி, இதுதான் இருக்கு, இது மாஜரின். ஓகே, அள்ளி போடுங்க போடுங்க போடுங்க, டைம் இல்லை. பரவாயில்ல, போடுங்க போடுங்க. நீங்க போடுங்க மாமி, நீங்க போடுங்க போடுங்க போடுங்க. ஓகே, 2 கரண்டி. ஓகே, போட்டாச்சா? எஸ். கொஞ்சமா போடுறதா இல்லை இன்னும் கொஞ்சம் போடட்டும்? ஐயோ காணும், திருப்பி அடுத்ததுக்கு போடணும். வையுங்க மிச்சத்தை. ஸோ தண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க வச்சு கொள்ளுங்க மக்களே. ஓகே, தண்ணி வேஸ்ட் ஆகுது. தண்ணியை வேஸ்ட் ஆகுது? உப்புல அவியுமா? எஸ். அது சீரியஸ்? தண்ணியை போடுங்க. இதுலேயே இல்லை, இதுலேயே கொஞ்சம் தண்ணி எடுக்கலாமா? இல்லாட்டி இல்லை இல்லை விடுங்க விடுங்க விடுங்க. ஆமாம், இதுலேருந்து தண்ணி எடுக்கலாம். இல்லை இல்லை, சேம் ப்ரோசஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க இதுக்கும். ஆனால் போட்டு அடுப்பு பிள்ளையான அடுப்பு, சரியான அடுப்பு போடுங்க. போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, க்ரீன் ஸ்பாகிள் வந்து அதுலேயும், ஒயிட் வந்து இதுலேயும் நாங்கள் போடுறோம். இப்படியெல்லாம் சொல்லலாம், போடக்கூடாது. என்னது கேமரா வச்சிருக்கிறோம் சொல்லி போடுறீங்க. நான் வரல, கேமராக்காரன் பறக்க முடியாது. தண்ணி கொதிச்ச உடனே எப்படி நாங்கள் ஒயிட் கலர் ஸ்பாகில் இதில் நம்மளாக போட்டு நான் கழிச்சு பார்த்தோம்னா தெரியும், அப்படியே குமுளி வேறும் தண்ணியை இழுக்கும் அது. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. அது தண்ணி போடுமா? தண்ணி போதாது. இந்த சட்டிக்குள்ளே என்னென்ன அவியும் பண்ணுமே எனக்கு போலாங்க. இல்லை, ஒரே ஒரு வழி செய்யலாம். அதை பாதியாக வெட்டிட்டு ஒன்றுக்க போட்டுருங்க. நான் நம்புகிறேன். தண்ணி மூடை இருக்கணும், அவியணும் வேண்டாது. எனக்கு தெரியல. மூடி எடுத்து மரியாதையாக மூடுவாங்க. உங்களோட சமையலை பார்த்து இன்றையோட எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலையும் இல்லாமல் போக. நார்மலாக ஃபுல்லாக மூடி இருக்கணும் தண்ணி. எல்லா ஸ்பாக்லும் மூடத்தான். இப்போ பார்த்தவன வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக என் அம்மாவோட குக்கிங்கை பார்த்து நான் வியந்து மிரண்டு பண்ணிக்கிறேங்க. ஸோ ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி ஸ்பாகில் எப்படி வரப்போகுது, இல்லாட்டிக்கு வந்து இன்றைக்கி கொலண்டஸ் எப்படி வரப்போகுது, ஒயிட் ஸ்பாகில் அவியுமா இல்லாட்டிக்கு வந்து க்ரீன் ஸ்பாகில் அவியுமா அப்படின்றதால் இன்றைக்கு வந்து நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ கம் மம்மி ப்ளீஸ், வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? இப்போ நீங்கள் எதை ஃபஸ்ட்டு அவியும் நினைக்கிறீங்க? ஒயிட் கலர் ஸ்பாகிள் தான் முதல் அவியம். ஏன்னு சொல்லிட்டோன்னா அது நாங்கள் ஆரம்பத்திலேயே வச்சபடியா அதுதான் முதல் அவியம். இல்லை, க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் அவியும். எது மொத்தமாக இருக்குது?
மொத்தத்தை மட்டும் இல்லையே வைக்கிற டைமையும் பொறுத்து ரெண்டும் சேம் டைமில் வச்சுருந்தோம்னு சொல்லிட்டோம்னா ஒரே டைமில் அவையும் ஆனால் நாங்கள் சேம் டைமில் வைக்க இல்லையே. ஓகே, நம்ம ஊரில் உப்பு எந்த பக்கம் பிக்கிறேன்டே தெரியாத ஒரு படித்த முட்டாள்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள சிறவில் வந்து எங்கள் அம்மாவை விட பெறுவாங்க. சரியா தான் மற்ற பக்கம் பாருங்க, அந்த மூலையில் அதே பக்கம் மற்ற பக்கம் பாருங்க. ஒருக்க திருப்பி காட்டுங்க கேமராவில் எங்கே இருக்கு பிக்கிறது. அதான் அவன் க்ரீன் மார்க் போட்டே காட்டியிருக்கிறான். ஸோ வை ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்டா புகையெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அருமையான காட்சிகளை நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம் கைஸ். ஸோ லுக் அட் த வியூ கைஸ். ஸோ ஓகே, நாங்கள் இப்போ என்ன சோஸ் காய்ச்சணுமா? ஓகே, நாங்கள் சோஸ் செய்கிறது வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக தரலாம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக வந்து சோஸ் வந்து வாங்கி வச்சுட்டோம். தள்ளுங்கோ, திஸ் இஸ் கோலிங் கொல்லந்தஸ். ஏற்கனவே வாங்கி வச்சுட்டீங்க. ஸோ நான் சோஸ் செய்வேங்க. சோஸ் செய்கிறதுக்கு வந்து ரெடிசோன் அப்படின்ற ஒரு ஐட்டம் வந்து செய்யணும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாமான் வாங்கணும். ஒயிட் வைன் வாங்கணும். அப்புறம் வந்து நான் வந்து மிளகு, வெள்ளை மிளகு வாங்கணும். ஸோ அப்படி கொஞ்சம் சாமான் வேணும் முக்கியமான. இந்த இது எங்களோட பிரியாணியில் வேண்டணும் முக்கியமாக. ஸோ அதுகளெல்லாம் போட்டு ஒரு 4-5 லிட்டராக வந்து 2 லிட்டராக காய்ச்சி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய வேலை இருக்கிறபடியா ஸோ நான் வந்து அது செய்யலை. ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படி பிரித்தோம்னா நாங்கள் வந்து இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு இதை விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணணும். என் அம்மா கட் பண்ணுற எப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்படி தான் நெஞ்சுக்கு நேராக வச்சு வெட்டினா தான் மிஸ் ஆகிற கத்தி வந்து இது எப்படிங்க இது அப்படி என்ன காட்டுங்க, கை சறுக்கிருங்க கவனம். ஸோ கைஸ் இதில் பாருங்கள், பார்த்தோம்னா இதில் ஒரு மார்க் இருக்கா, இது ஓகே. நாங்கள் வந்து இதை இப்படி அமர்த்தி வைக்கணும். ஓகே, இந்த கத்தி எடுத்து இப்படி வைக்கணும். தண்ணி இருக்கொண்டு முதல்ல அந்த தாய்ச்சியில் பார்க்க வேணும். அவக்க வேண்ட கவலை, அவக்கு ஸ்பாக்னு சாப்பிடணும்ன்ற ஆசை நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இல்லை அவிய இருக்கு. ஸ்பாக்ல வாசம் வருது guys. இல்லை தண்ணி இருக்குது. அம்மா காலில் ஊற்றிட்டுது நீராவி. இல்லை இல்லை இதை இதில் வைக்கணும். அடுப்பை ஒன் பண்ணணும். இதை லைட்டாக இதுக்குள்ளே விடணும். ஓகே, ஸோ சோஸ் வந்து நான் தான் காய்ச்ச போகிறேன் guys. சோஸ் வந்து காய்ச்சறது வந்து அம்மாவை நான் விட போகிறது இல்லை. ஓகே ஓகே guys, இப்போ பார்த்தோம்னா சோஸ் வந்து நான் தான் காய்ச்ச போகிறேன். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஏற்கனவே சூடாகி இருக்குது. இங்கே அடுப்பில் இருந்து வேற சூடும் தேர்ந்து அடிக்கிற வழியா அது இன்னும் சூடாக வந்து நான் நினைக்கிறேன். ஸோ guys, this is the main process guys. இது எப்படி செய்கிறது அப்படின்றது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உப்புடி 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 ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லீவ் இட். இப்படி 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 வந்து இப்படி ஒரு 8 போடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த வேலை இடத்துல பார்த்தா ஏண்டா சாமான் இல்லாமல் என்னத்தை வச்சு தட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்பானுங்க. ஸோ இந்தளவு கூட்டி நம்ம இடத்துல இல்லை காய். விடுங்க பானை விடுங்க, நீங்கள் பானை கண்ட்ரோல்லாம் இருக்குது.
அடுப்பு குறைங்க ஆஃப் பண்ணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. ஸோ டக்கண்டா ஒரு வழியை எடுத்துட்டு திருப்பி கலக்கணும். உள்ளே இருக்கிற பட்டர் எடுங்க. தண்ணி அவளுடன் இல்லை இதை வைங்க. ஒன்று செக் பண்ணிவிட்டு அடுத்த தூக்குவோமா? வாங்க தெய்வமே வாங்கிங்க. ஓகே டண்டன டண்டன டான அது இப்படியெல்லாம் தூக்குறது இல்லை. ஹலோ வேணாம், நான் கையாலேயே தூக்கி வச்சிடுறேன். கையால் தூக்குறது அவிஞ்சிட்டுதா? எஸ். என்ன தெரியும்? முள்ளுக்கரண்டியால் குத்தி பார்க்கும்போது தெரியுது. தெரியுதா? எஸ். சாப்பிடுவாங்க இருங்க. அழகாக அவிஞ்சிட்டோம். சீரியஸாக அவிஞ்சிட்டோம்மா? சீரியஸாக நல்லா அவிஞ்சிட்டது. அதை நீங்களும் ஒரு சாப்பிட்டு பாருங்க. அப்போ நான் நினைக்கிறேன். அவிஞ்சிட்டு அதே நீங்கள் கேட்கலாம், அப்படி சொல்கிறீங்கன்னு. பழமையாக சமைக்கிற நான் இது சமைக்கிறதில்ல, சமைக்கிற வழியாக எனக்கு தெரியும் அவிஞ்சிட்டு. இந்தாங்க. இல்லை நீங்கள் செக் பண்ணுங்க. அவிஞ்சிட்டு நறுக்கு முறுக்குன்னு இருக்க மாதிரி கிடக்க சத்தம். அப்படியும் இல்லை வேறு பின்பக்கத்தை விட்டுங்க தாங்க. நீங்கள் ஒழுங்கா சீவே இல்லைன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஓகே, இப்படி சமைச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை விட்டு அடிச்சு தருவாங்க. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். எஸ். அம்மா தானே டெக்கரேட் பண்ணணும், நானே பண்ணிகிட்ருக்கேன். மம்மி பாரு, நான் பாரு டெக்கரேட் தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் இருங்க. தள்ளுங்க. நல்லா இருக்கும். நோ கமெண்ட்ஸ் மம்மி. தந்தன தானம் வேணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தா இந்த அம்மா ஒன்று காணும் மம்மிக்கு. வாங்க ஒன்று காணும் வாங்க. அவங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு எங்கள் எங்களோட குக் ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் சாப்பிடணும் போல இருக்கும்.
பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கணுமா? இதை நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தந்துடுவேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தோம்னா காய்ஸ் 4:30. எனக்கு 6 மணிக்கு வேறு இருக்குது, விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப. ஸோ ஏதோ பண்ணியிருக்காங்க இலையை வச்சு, எனக்கு தெரியல இது என்னன்னு. ஸோ ஃப்ளவர் சேர்த்துருக்காங்க போல். ஸோ இதை அப்படியே கேமராவை பிடிச்சி கேமரா பிடிக்குது. நீங்கள் அந்த குழந்தை எடுத்து அந்த பூக்குள்ள ஊற்றுங்க பார்ப்போம். இது தப்பு கொஞ்சம் யோசிக்க விட ஒன்று. Chef is planning now. Okay. Chef. Okay. So guys, பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏதோ. நாட் பேட். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து மொட்டையாக இருக்குது இது கோப்பை. இது வந்து ஏதோ கொஞ்சம் டிசைனாக இருக்குது. ஓகே, இட்ஸ் டைம் டு ஈட் கைஸ். இப்போ பார்த்தா இவா தான் இன்றைக்கு எங்களோட முதலாளி அம்மா சமைச்ச. ஓகே, எனக்கு அதுதான் இன்னும் சிரிப்பு. ஆளுட சைஸை பாருங்க. ஓகே சரி சொல்லணும். ஓகே, நாங்கள் வந்து அப்படியே பார்த்தோம்னா வந்து அவாக்கு 10th தாங்க முடியல, சாப்பிடணும் போலயே இருக்கு போல. எனக்கு ஸ்பாகில் எல்லாம் கை போய் வருது கை. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ அடுத்த தடவை நான் தனியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். டைம் ஓடிட்டு இருக்குது காய்ஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் காய்ஸ். இதே மாதிரி வேறு குக்கிங் வீடியோவோட இணைஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் வந்து எங்களோட ஜுவெச்செஃப் ஏகே சேனலை வந்து அப்படியே மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஓலில் போட்டுருங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கேமிங் சேனலுக்கு மறந்துடாமல் டிவிஜி கிரியேஷன் அண்ட் பாஸ் பனானா சேனலை அப்படியே போயிட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.